இன்னொரு கடைசி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எடுத்துக்கங்க. ஒரு மிடில் கிளாஸோ இல்லாட்டி ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அபோவோ பழைய ட்ரெஸ்ஸை போய் வாங்குவாங்களா? பழைய சட்டையோ பழைய பேண்டோ இருக்கு, அதை வாங்குவோமா? வாங்க மாட்டோம். பெரும்பான்மையா அந்த மக்கள் வாங்க மாட்டோம். மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் அபவுண்ட் வச்சுக்கோமே, அவர் வாங்குவாரான்னு கேட்டா வாங்க மாட்டாரு. வாங்க மாட்டாரு. ஆனா வேர்ல்ட் எக்கனாமிக்ஸ் ஃபோரமுடைய ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது, 2028 படி 10% துணி வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் இருக்கும்னு சொல்றாங்க. எப்படி அது பாசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டா, இப்ப யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு துணி மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பல 100 லிட்டர் தண்ணி உங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அதுல யூஸ் பண்றது கலரிங் இருக்கு இல்லையா, அதனால என்விரான்மெண்ட் ஹசார்ட்லாம் நிறைய வருதுன்னு சொல்றாங்க. இப்ப அங்க நிறைய ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க, சர்க்குலர் எக்கனாமின்னு இதை சொல்றாங்க. இப்ப அதிகப்படியான ஐரோப்பிய ஜனங்கள் மத்தியில இந்த விழிப்புணர்வு வந்து நிறைய பேர் வந்து யூஸ்டு பொருளை வாங்குறதுக்கு வில்லிங்கா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி யூரோப்பியன்ஸ் வந்து யூஸ்டு பொருளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை விற்கவும் மாட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, தூக்கி வீட்டு வாசல்ல வச்சிருவாங்க. இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி நீங்க வந்து அதிகப்படியான துணி யூஸ் பண்ணீங்கன்னா அது நம்ம உலகத்துக்கு கேடு, மாசு உண்டாக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி பெரிய பெரிய கடைகள் பழைய பொருளை வாங்கி விற்கிறாங்க. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஃபேஷன் ஷோ, அதுக்கு ஒரு செலிபிரிட்டி என்டோஸ்மெண்ட் அப்படின்னு நீங்க போட்டு போகும்போதே உங்களுக்கு என்ன ஃபீலிங் வரும்னா, நான் வந்து இவ்வளவு லிட்டர் தனியா சேவ் பண்ணிருக்கேன், இவ்வளவு ESG என்விரான்மெண்ட் சோஷியல் கவர்னன்ஸ் எல்லாம் பேசுறாங்க இல்லையா, இந்த சஸ்டைனபிலிட்டிக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்த பிறகு கம்ஃபர்டபுளா வாங்குவாங்க அதே பழைய பொருளை. ஸோ ஒரு பொருளை நீங்க எப்படி சொல்லி விற்கிறீங்க, அதுக்கு என்ன ஸ்டோரி சொல்றீங்க, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சு விற்கிற விதமா வித்தா மனுஷங்க வாங்குவாங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இதே பேசிஸ்ல தான் இந்த சயின்டிபிக் ஏத்திசம் தன்னுடைய ஏத்திச கருத்துக்களை அகைன்ஸ்ட் காட் அப்படிங்கிறதான தேவனுக்கு பதிலான கருத்துக்களை இந்த டேகோட கொண்டு வந்து கொடுக்குது. இப்படி புகுத்தப்பட்ட ஒரு கதை தான் இந்த சயின்டிபிக் ஏத்திசம். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நம்பிக்கையின் அடிப்படையில தான் இருக்கு. அவர்களும் இந்த சயின்டிபிக் ஏத்திசம் சொல்றவங்களும் அந்த அடிப்படையில தான் கொண்டு வராங்க. ஆனா அவங்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான பேக்கேஜ், அந்த கவர், ரேப்பர் அல்லது அதை சொல்லக்கூடியதான அந்த செலிபிரிட்டி, அந்த சொல்லுகிற விதத்தில் தான் அவர்கள் அந்த பொய்யை உண்மை போல சொல்லுகிறார்கள். ஆமா இல்லையா? ஸோ அதுலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு. பல நேரங்களில் வந்து இந்த ரேப்பர்னு சொல்லக்கூடியதான இந்த பிரசன்டேஷன் யுக்தி ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுது, அதுதான் செய்யறாங்க. ஆனால் சுவிசேஷம் மிக எளிய, ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சாதாரணமா சொல்லப்படும் பொழுது அது பெரும்பாலும் ஜனங்களுக்கு வந்து அது சாதாரணமாக நினைக்கிறாங்க.